வந்து பார்த்தீங்கன்னா மனோட பர்த்டே இல்லையா, ஸோ மனோக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஒன்று இருக்கு, பார்த்தலாமா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது. அவர்கிட்டே கொடுப்போம், அவரே போய் கொடுப்போம். நாங்கள் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆடி ஒன்றும் இல்லையா, கூட்டம் அதிகமாக இருந்து சொல்லிட்டு நினைச்சேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. அதான் வெளியே இருக்கேன், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோட பர்த்டே, என்னோட பர்த்டே முடிஞ்சு 2 நாள் கழிச்சு இவரோட பர்த்டே வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். போகலாமா? போகலாம். நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்கோமே காலையிலேயே. எங்கன்னா என்ன ஊர்? மலையனூர், மேல் மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு கிளம்பிருக்கோம். ஆமாம். ஸோ நான் தான் எனக்கு தான் கொஞ்சம் ரொம்ப லாங்கில் போனோம், மனோக்கு கொஞ்சம் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் லாங் தான், பட் இருந்தாலும் போயிட்டு ஈவினிங்லாம் வந்துடலாம். போகிறது வரத டைம் அங்கே போயிட்டு சாமி பார்த்துட்டு ஈவினிங்லாம் வந்துடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோட பர்த்டே அவுட்ஃபிட். எப்படின்னு சொல்லிட்டுருங்க. இது வந்து சரணியோட அவுட்ஃபிட். ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் செகண்ட் டைமா அந்த தாவணி வேர் பண்றாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டைம் தான் வேர் பண்ணியிருந்தேன், திருவிழா வேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சாரீ வேர் பண்ணுங்க, அது நல்லா இருக்கு அப்படின்றீங்க. ஸோ அதனால் நான் இப்போ சாரீ தான் வேர் பண்ணேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவணி வந்து எடுத்து போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கு. சரி, ஓகே, போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். கோயிலுக்கு வந்துட்டோம், மலையனூர் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறைய வெயில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பிருந்தோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆடி ஒன்றும் இல்லையா, கூட்டம் அதிகமாக இருந்து சொல்லிட்டு நினைச்சேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. அதான் வெளியே இருக்கேன், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சாமி கிட்ட போனால் தான் தெரியும் கூட்டம் இருக்கான்ட்டு. போயிட்டு பார்க்கலாம். ஆனால் சரியான வெயில் அடிக்கல. ஆமாம், இப்போதான் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் வண்டி பார்க்கிங் போட்டு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. என்ன சார், சாமிலாம் பார்த்துட்டிங்களா? வரைக்கும் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். சொல்கிற டீட்டெயிலாக சொல்கிறதுல கதை உனக்கு தான் பண்ண. இன்னும் இது ஈஸியாக வழியுதுல. ஒன்று டைட்டாக இருக்கும், ஒன்று லூஸாக. அது நான் தான் வச்சு, இது நான் தான் வச்சு. சாமிலாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா மழையில் மாட்டிக்கிட்டோம், சரியான மழை. அங்கேருந்து நம்ம ஊர் வரைக்கும் மழை பெஞ்சிட்டா. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சு தான் மாட்டிட்டு வந்தோமே, ஃபுல்லாக நினச்சிட்டோம் நாங்கள். ஸோ மழையெல்லாம் மாட்டிட்டு அப்படியே வந்து விழுப்புரத்தில் சாப்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோவே எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வீட்டுக்கு வந்து எடுக்கிறோமே. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். பர்த்டே பாய் மட்டும் வந்துட்டேன். பர்த்டே ட்ரெஸ் நம்மளுக்கு கொஞ்சம் காய்ஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததா, வந்துட்டு இந்த நைட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் நைட்டு பிரியாணி செய்யறதுக்காக. ஆமாம், செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பாருங்க, கேக்கு கட்டுப்பையில் வந்து வெங்காயம் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்களே அம்மா வீட்டை ஏன் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. போன வருஷம் என்னோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் மனோட பர்த்டேவை அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்படிதானே? ஆமாம். சரி, எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அங்கே போயிட்டு செலிப்ரேஷன் வீடியோலாம் பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். சரண்யா என்ன சுவாரஸ்யமாக கிண்டுற போல. ஆமாம், நீ வந்து உன்னோட பர்த்டே ஸ்பெஷல் இது தான் இன்றைக்கி, பிரியாணி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா என்னோடய பர்த்டேக்கு ஜெயா பர்த்டேக்கு எல்லாமே வந்து செஞ்சுருக்கோம். கல்யாணம் நாள் கூட செஞ்சுருக்கோம். ஆனால் மன பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு எந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறோம். எல்லோரும் மாதிரி எப்பயும் போல் எல்லோரும் நம்ம ஃபேமிலிக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆகிட்டாங்க. அதையும் தாண்டி முக்கியமான ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இருக்காங்க. யாருன்னா ரம்யா தான். எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரியாகுது, அவ்வளோதான். மற்றபடி நம்மளாம் இருக்கும்போது ஜாலியாக தனியாக அந்த மாதிரி பேசிடுவா. சரியா இருக்கும். எல்லாரும் இருக்கீங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனியில் புதுசாக வேலையாள் வந்து சேர்த்துருக்கோம். புது டெய்லர். ஹாய், நான் ரம்யா. என்ன இந்த புது வேலை எப்படி இருக்கு?
இந்த புது வேலை எப்படி இருக்கு? மாமா கோசமா கிண்டு நல்லா கிண்டா தானே மாமா கொத்த போறமா கிண்டி யாரு நீ செய்யறியா பிரியாணி? மாமா கோசம் நீ செய்யறன்ற சும்மா ஹெல்ப்பர் வேலை. ஒரு வழியா பர்த்டே பையன் கரண்டி பிடிக்க வச்சுட்டோம் நாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கடைக்கு போய் வரதுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி போட்டு இன்னொரு தம் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் போயிட்டு இவ்வளோ தான் ஒரு பிரியாணி செஞ்சுட்டோம். அரிசி வந்து போட்டாச்சு. நம்ம பர்த்டேலாம் எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி போகுது? இதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன் பண்ணணுமே. முக்கியமான கோயிலுக்கு போனதே காலைல இருந்து டைம் முடிஞ்சு போச்சு. ஆமா, இதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன். கேக் வெட்டி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நைட்டு செலிப்ரேஷன் முடிச்சிட வேண்டியதான். சரி சரி. ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக தம் போடணும். ஃப்ளேவர் இறங்கட்டும். அது வரைக்கும் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தம்மில் இருக்கட்டும். ஓகே. இலை போடு இலை போடு. அம்புடு தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம்மு. பிரியாணி ரெடியா? சாப்பிடலாமா எல்லாரும்? இப்போ வந்து அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிரேவி வைக்கிறதுக்கு. அம்மாவும் பெரியம்மாவும் ஆளுக்கு ஒரு வேலை செய்ய சீக்கிரம். இன்னைக்கு ஏன் அடுப்புல எல்லாம் செய்கிறீங்க? ஒரு 4 நாளைக்கு அடுப்புல தான் செஞ்சுக்கிறோமே. அடுப்புல செஞ்சாதான் ருசியா இருக்கும். ஆடு கேஷ் எல்லாம் செஞ்சா ரொம்ப கொத்தன்னு இருக்கும். அதனால தான் அடுப்பு. சரி ஓகே ரைட்டு, செய்யுங்க செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பர்த்டே கேக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட்னா என் பேர் சேர்ந்து வந்திருக்கு. அதுதான் ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாளுக்கு வந்து கேக்கு வெட்டல, கோயிலுக்கு போய் அந்த டயர்ட்ல விட்டுட்டாங்க. அதனால வந்து 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. ஆமா, அதனால என் பேர் சேர்த்து போட்டார். இவர் பண்ண வேலை தான் அது. அப்புறம் நீ வெட்டல உன் பிறந்த நாளுக்கு, நான் மட்டும் எப்படி ஒன்று விட்டுட்டு வெட்ட முடியும்? 2 பேரும் சேர்ந்தே வெட்டலாம். சரி ஓகே, வெட்டலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த சைடு கேமரா திரும்பினோட கலகலகலன்னு சிரிப்பு வருது. என்ன ரம்யாவுக்கு சொல்லி கொடுத்துனுக்குறீங்களா எப்படி அவுட்டு வெடிக்கணும்னு? ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன ஒரு ஆனந்தம். என்ன அவுட்டு உள்ள போட்டு தேடுனுக்குறீங்களா? என்ன பாட்டு பாடுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்றா அது காட்டு. மாமா வெட்டுறதான் தெரியுது, ஆனா யாருக்கு விட்டுறானே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பீஸ் எடு, எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. அப்பா இன்னைக்கு என்ன பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீ தான் அழகா இருக்கிறப்பா எல்லாத்தோட. நானே அவுட் வச்சு
எங்க வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சாப்பிட்ற வேலை தான். ஆமா, அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோட பர்த்டே இல்லையா? ஸோ மனோக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஒன்று இருக்கு, பார்த்தலாமா? என்ன கிஃப்ட் அது? சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது. எடுத்துட்டாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுதான் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் சொல்லிட்டு. பார்க்கலாமா? அதான் அவர்கிட்டே கொடுப்போம், அவரே போய் கொடுத்தோம். நாங்கள் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பிரிச்சு பாருங்க, அது உள்ள என்ன இருக்குன்னு. எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம், பேசி சேர்த்து எடுங்க. பொறுமை. பார்க்கலாமா? பாருங்க, தாலி கட்டின போட்டோ சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா இன்னும் நாங்கள் ஆல்பமே வாங்கலை, இப்போதான் பார்க்குற மாதிரி இருக்கு. இது சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரேம் எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்க முடியாத மூமெண்ட் இது, தாலி கட்டின மூமெண்ட்லாம். எப்படி இருக்கு? எல்லாரும் எப்படி சொல்றீங்க? சூப்பரா இருக்குமா? இதெல்லாம் உண்மையுமே பார்க்க இப்பதான் கல்யாணம் ஆவரம் பார்க்கணும் போல தோணுது. பார்க்குற மாதிரி தெரியுது. ஆமா, அது வந்து ஹாலில் மாட்டி வச்சுதான் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கலாம். சரி, ஓகே. பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பசி எடுக்கிறேன். எங்களுக்கு பிரியாணி வாசனை வந்தோடனே பசி நல்லா தூண்டி விட்டுருச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஆரம்பிங்க. என்ன சொன்னியா? எத்தனை ரவுண்டு? ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் போட்டுருக்காங்க. இப்போதான் போயிட்டு இருக்கு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சாப்பிடலான்ட்டு. என்ன சொன்னியா? வாயிலிருந்து வார்த்தையே வரல போல. லெக் பீஸ் சொல்ல போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. சாப்பாடு எப்படி இருக்கியா? சூப்பராக இருக்குது. கரெக்டாக லெக் பீஸ் சொல்ல போகும்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன பேசவே முடியல. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. எப்பயும் இருக்க மாதிரி தான். முட்டை, அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஆனியன் ரைத்தா. ஸோ அது மாதிரி எப்பயும் வர மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஜாலியாக இருக்கு. எப்படி இருக்கு சாப்பாடு? பர்த்டே பாய் சொல்லுங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடுலாம். எப்பயும் அதே டேஸ்ட்டு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி சரி. வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா சாப்பாடு போட்டு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதே நம்ம சிறப்பு சாப்பிட்டே போகலாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தான் பரிமாறுறாரு. ஆமாம், ரம்யா வந்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேஷன் பண்றாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சல எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜாலியாக இருக்கா? ரம்யா எல்லாரையும் சிரிச்சாம ஆகிடுவா. அம்மா அம்மா பிரியாணி எப்படி? சூப்பரா இருக்குது. பிரியாணி நல்லா இருக்கும்னு கேள்விட்டு கேட்கலாம். சூப்பரா இருக்குது. என்ன வெறும் பிரியாணி மட்டும் வச்சு சாப்பிட்றீங்க? அப்பா இப்பதான் ஒன்று எடுத்துன்னு வைக்கிறாங்க. நான் ஹாஸ்டல் தான் உட்காந்தேன், அதெல்லாம் எடுத்துன்னு வராங்க. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து மனோட பர்த்டே ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டு தான் வேறு லெவல். நாங்கள் அந்த இடத்துல வந்து வச்சாச்சு. ஆமாம், இந்த வீட்டிலே நாங்கள் கல்யாணம் போட்டோன்னு எதுவுமே இல்லை. அது வெட்டிங் செஷன் போட்டாங்க அவங்க. பட் இது வந்து கிஃப்ட் தான் நாங்களே பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு நீ ஏதாவது சொல்ல முடியா? முக்கியமானது சொல்லலாம் பார்த்துட்டு பாரு. எனக்கு வந்து பர்த்டே விஷஸ் அவ்வளோ தூரம் வந்தது. நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு விஷ் பண்ண எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. இந்த வருஷம் ரொம்ப விஷயம் அதிகம், போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம் கமெண்ட்ஸ்லாம். அது எல்லாத்துக்கும் லைக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சிறப்பாக அது மாதிரி பர்த்டே செலிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா போச்சு. காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பாசிட்டிவாக கோயிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங்காக வந்து அம்மா வீட்டிலே போயிட்டு நல்லா ஃபேமிலியோட சிறப்பாக வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு அம்மா கையால் எங்கள் 2 பேருக்கும் ஊட்டி விட்டாங்க சாப்பாடுலாம். ஆமாம், ரம்யாவும் வந்துருந்தோம், ரம்யாவுக்கும் ஊட்டி விட்டாங்க.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பர்த்டே எனக்கு. இந்த டைம் தான் நாங்கள் மலையூர் போய் கருவாடு போய் சாமி கும்பிட்டு வந்தோமே. மற்ற டைம்ல எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால சரியாக போய் பார்த்துக்க முடியாது. ஆனால் பர்த்டே நீ போயிட்டு நல்லா பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏன் சாரீ கட்டியிருக்கேன் சம்மந்தமே இல்லாமன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சது முதல் ப்ளவுஸ் நான் தைச்ச முதல் ப்ளவுஸ். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கையால தைச்ச ப்ளவுஸ் வேற, மிஷின்ல தைச்ச ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இது. நீங்க வேர் பண்ணிட்டு உங்க டெய்லர் கிளாஸ்க்கு போய் நான் அந்த அக்கா சொன்னாங்க நீ நீ தைச்சிட்டு இன்னைக்கு வந்து போட்டுட்டு வா, நாளைக்கு போட்டுட்டு வா சார் சொன்னாங்க. ஸோ அதனால நான் முடிச்சுட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போனேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குல்ல? கை தான் லைட்டாக லூஸாக இருக்கு சார் சொன்னாங்க. கை மட்டும் லைட்டாக லூஸாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓகே சூப்பராக தைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொண்டு போய்க்காரு நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய்.